ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அதிமுக பிளவுலாம் படவே கிடையாது. மீடியா தான் பிளவுபடுத்த ட்ரை பண்ணுங்க. சட்டமன்றத்தில் எல்லாரும் ஒன்னாதாங்க போனாங்க. கொஞ்சம் லேட்டா போனாங்க. அதிமுக பிளவுபடல. எந்த காரணத்துல எந்த சூழ்நிலை அதிமுக பிளவுபடல. ஒரு நிமிஷம் ஒருத்தர் கேளுங்க நான் பதில் சொல்றேன். பொறுமையா பேச விடுங்க. கேளுங்க நீங்க சத்தம் நீங்க பஸ் கேளுங்க. அவங்க கேள்வி கேட்க நான் பதில் சொல்றேன். நீங்க தான் சண்டைக்கு வரீங்க. நாங்க சண்டை அவங்க கேக்குறாங்க நான் பதில் சொல்றேன். கேளுங்க. கண்டிப்பா அதிமுக பிளவுபடவே கிடையாதுங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. யாராலையும் எந்த சூழ்நிலையாவும் அதிமுக உடைக்கவும் முடியாது. எந்த கட்டத்தில் யாரையும் அதிமுக கொடுத்து விலை கொடுத்து வாங்கவும் முடியாது. போதுமா? நீங்க அடுத்து அதுக்கு உங்களுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நீங்க சட்டசபையில கொடுத்துட்டாங்க. நீங்க தானே சொல்றீங்க. அவங்க ஒன்னும் ப்ரூவ் பண்ணலையா? நாங்க கொடுத்துட்டோன்ற லெட்டர் நீங்க யாரும் காட்டுங்க. எந்த மீடியால காட்டுச்சா? எந்த மீடியால காட்டுங்க. மீடியா காட்டுங்க. அதிகாரப்பூர்வமான லெட்டர் காட்டுங்க. இருங்க சார், பாருங்க. ஒருத்தர் பேசுங்க, நாங்க பதில் சொல்றோம். பதில் சொல்ல ஒருத்தர் கேளுங்க. தயவுசெய்து ஒருத்தர் கேளுங்க, பதில் சொல்றோமே. அந்த லெட்டர் அதிகாரப்பூர்வமான லெட்டரா? அதை காட்டுங்க. மீடியால அதை விடுங்க. யாருங்க சொல்லுங்க சார். அதிகாரப்பூர்வமான லெட்டர் கொடுங்க சார். பொதுச் செயலாளர் லெட்டர் செல்லும். அதுதாங்க அதிகாரப்பூர்வமான லெட்டர் இருந்தா அது பதில் சொல்லாது. அதிகாரப்பூர்வம் இல்லையே சார். அது நீங்க சொல்றீங்க சார். அது நீங்க பொதுச் செயலாளர் கைது சொல்லுங்க. அதிமுக எடப்பாடியார் தலைமையில 1.25 கோடி ஓட்டு இந்த தலைமையை நம்பி போட்டிருக்கான். தமிழ்நாட்டில் 1.25 கோடி ஓட்டு போட்டிருக்கான். பொதுமக்கள் இந்த தலைமை நம்பி போட்டிருக்கான். வேற எவன நம்பியும் போடல, இந்த தலைமை நம்பி போட்டிருக்கான். நீங்க எல்லா மீடியா சொல்ற மாதிரி இந்த அலையில ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட உழைப்பு, எந்த ஒரு மீடியா ஒரு வேல்யூ கிடையாது. எந்த பேசல் ஒரு சாமானிய தொண்டை, எங்க தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்க சாமானிய தொண்டை இன்னைக்கு அவன் ஒரு உயர்ந்த பதவியில வந்து பொதுச்செயலாளர் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் எங்க உள்கட்சி பிரச்சனையே நாங்க 5 வருஷமா சந்திக்கிற அளவுக்கு தான் இந்த மீடியா எங்களை ஃபேஸ் பண்ணதே ஒழிய எங்களோட போர்ட்ரையிலோ இல்ல அவரோட சண்டையோ அவர் எப்படி இவர் மேம்பட்டு வந்தாரோ எந்த ஒரு பின்பலமும் இல்லாத ஒரு தனிப்பட்ட நபர். அவரோட உழைப்புல தாங்க 1.25 கோடி ஓட்டு விழுந்திருக்கு. அதுக்கு மரியாதை கொடுப்போம். அதிமுக தொண்டை அதுக்காக உழைப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஏத்துக்க மாட்டோங்க. எதுக்காக 1.25 கோடி பேர் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கா? பொதுச்செயலாளர் நம்பி தானே ஓட்டு போட்டிருக்கா. அந்த மக்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும்ல. அந்த மக்களுக்காக தான் உழைக்க கொடுத்திருக்காங்க. நாங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ இல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அடிப்படை தொண்டை அந்த 1.25 கோடி மக்களுக்காக உழைப்பாங்க. அது எடப்பாடி தலைமையில் கண்டிப்பா உழைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? பத்திரிகை எதுவும் வச்சிருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியும். நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. இது அதிமுக யாரும் கலையில உள்ளங்க. அதிமுக யாரும் கலையில உள்ள இது விஷப்பிரச்சனை. இது வேற ஒருத்தன் எவ்வளவு கலையில விடுறான், அதுக்கு இவங்க இது பணியாடுறாங்க. அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. இது அரசியலுங்க. இங்க ஒப்பாரிக்க வேலையே கிடையாதுங்க. அரசியல்ல பாம்பு தாங்க. எல்லா கொத்த தான் செய்வோம், வாங்கதான் செய்வோம், திரும்பி கொத்த தான் செய்வோம். இது ரொம்ப சாமானியமான விஷயங்கள். தாவேக்கா நீங்க குதிரை பேரத்தில் ஈடுபடல நீங்க சொல்ல முடியுமா? எங்கேயாவது ஒரு நாட்டுல 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கொண்டு போய் நாங்க அங்கேயும் கூட்டணியில இருக்கோம், இங்கேயும் ஆதரவு கொடுக்கிறோம்ன்றா. இந்த நிலைப்பாடை பத்தி மீடியா எதுவுமே பேச மாட்டீங்களே. இது நிலைப்பாடா? இது ஒரு நிலைப்பாடா? ஒரு சாமானிய நிலைப்பாடா? இது எந்த ஒரு நிலைப்பாடுமே கிடையாது. இது எப்படி சாமானிய நிலைப்பாடா இருக்க முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சியில் யாரோட ஓட்டு வாங்கின? திமுக ஓட்டு போட்டான், திமுக உழைச்சான், திமுக செலவு பண்ணான். அந்த ஓட்டு தான் நீ வாங்கி வந்திருக்க. இப்ப நீங்க தூய சக்தி ஆடுமா? இது நம்பர் கேம்ல எப்படி? ஒருவேளை அவங்க பொதுச் செயலாளரை மாற்றணும் அப்படின்ற யாருங்க? யாரும் மாத்த முடியாது. அதெல்லாம் முடியாது. யாரும் அவங்களோட போல. அவ்வளவுதான். குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. குதிரை பேரத்தை நாங்க முறியடிப்போம்.
நாங்க வந்து தொகுதி தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். ஆமா, என் பேர் மனோஜ். எந்த சமையலும் ருசி தேடும்